சரி, இப்போ நீங்க ஒரு 2, 3 மாசமா அரசியல் பயங்கரமா பேசுறீங்க. பயங்கர வைரல் ஆயிட்டீங்க. இதெல்லாம் ஓகே தான். இந்த ஆட்டம்லாம் எலக்ஷன் வரைக்கும் தானே இருக்கும். எலக்ஷன் முடிச்சோனே என்ன பண்ணுவீங்க? திருப்பி டைரக்டர் ஆயிடுவீங்களா? ஒரு விஷயம், ம். எந்த வேலையும் இல்லாததுனால தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் இப்ப இந்த வேலைக்கும் ஒரு முடிவு வந்துரும்ல. அதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்க விஜய் வந்து எலக்ஷன் வர வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு வந்து இருப்பாரு. எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவர் இல்லாம வரல அப்படின்னா திரும்பவும் அவர் சினிமாக்கு போயிடுவாரு. அதே மாதிரி நீங்களும் போயிடுவீங்களா? இயக்குனர் ஆயிடுவீங்களா? வேற வழி இல்லைன்னா அதானே பண்ணோம். ம். ஆமா. கெட்டவன் படம் எடுத்தீங்க. அடுத்து என்ன மாதிரி படம் எடுப்பீங்க? நல்லவன் எடுப்பீங்களா? கேடு கெட்டவன் எடுப்பேன். முதல்வன் எடுப்பீங்களா? ஓ, அது ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஓகே. ஹலோ, ம். நம்ம சிம்பு வச்சுதான் கெட்டவனு படம் எடுத்தோம். ஆமா. இப்ப சிம்புவும் வெற்றிமாறனும் ஒரு கூட்டணியா சேர்ந்து ம். அரசுன்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. ஆமா. அதுலயும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த படத்திலேயே சிம்புவை தூக்கிட்டு ம். அந்த கருணாசு பையன்ல கென்னு ஆமா. அவனை போட்டு அந்த படம் பண்ண போறாங்களாம். ம். ஆமா. ஐசரி கணேஷ்னு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு. தான். ஆமா. அப்புறம் நான் மட்டும் நான் 3 இல்ல பேர் நான் 3 சொன்னேன். டைம் சொன்னீங்களா? ஒருத்தர் தானே. பேரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 3 டைம் சொன்னேன். அது கோர்ட்ல சொல்லுவாங்க. நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஒரு டைம் சொல்லுங்க, நான் புரிஞ்சுப்பேன். அந்த ப்ரொடியூசருக்கும் சிலம்பரசனுக்கும் இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களாம். ம். ஆமா. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமா. ம்.